வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன vlogல பார்க்க போறோம்னா, நம்ம வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தோம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோ தான் நம்ம ஃபுல் வீடியோ பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட குடும்பமாகிய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் அவங்களோட குடும்பம் தரப்புல எல்லாருக்குமே இந்த திருச்செந்தூர் முருகனோட அருள் எப்பவுமே கிடைக்கணும்னு சொல்லி, நல்லபடியா எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி நான் மனசார வேண்டிக்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நன்றிகள் பல. ரொம்ப நன்றி. இந்த vlog வந்து நான் ரொம்ப சந்தோஷமா உற்சாகத்தோடன்னு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். வாங்க இப்ப பார்க்கலாம். நாங்க வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு ஆஃப்டர்நூன் மதியம் 12 மணிக்கா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கே வந்து நம்மளுக்கு பசி எடுக்கவும் ஆரம்பிச்சாச்சு. அதனால நம்ம வந்து ஒரு 4 மணிக்கா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தோம். பன்னீர் ரைஸு, பன்னீர் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அதுதான் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச தூரம் கிளம்பி நம்ம வந்து சிட்டியை தாண்டறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. அதனால தான் வந்து போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. சிட்டியில் பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அங்கங்கே தான் வீடியோஸ் எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து காவேரி ஆறு. இதுக்கு முன்னாடி நிறைய ஆறு போச்சுங்க, சின்ன சின்ன ஆறுங்க எல்லாம். ஆனால் எந்த ஆற்றுலையுமே தண்ணியே இல்லைங்க. இந்த ஒரு ஆற்றுல மட்டும்தான், இந்த காவேரி ஆற்றுல மட்டும்தான் தண்ணி இருக்கு. அந்த மாதிரி தான் நம்மளோட நிலைமையும் இருக்கு. இதுக்கு முன்னாடியும் சரி, இதுக்கு அப்புறமாவும் சரி வர்ற ஆறுங்களுக்கு தண்ணியே கிடையாது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையாரு. இந்த காவேரி ஆற்றை தாண்டினதுக்கு அப்புறம் வந்து இந்த உச்சி பிள்ளையார் கோயில் வருது. இது பார்த்தீங்கன்னா வந்து சைத்தன்யா ஸ்கூலு. இந்த ஸ்கூல் ஏன் எடுத்தோம்னா, நம்ம பசங்க அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. இங்க ஐப்பந்தாங்கல் அந்த பக்கம். ஆனா அந்த ஸ்கூல் அங்க வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அஸ்வின் எடுத்திருந்தான் வீடியோ. எங்க ஸ்கூல் இந்த மாதிரி இல்லை சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட பயணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 4 மணிக்கே சாப்பிட்டு லஞ்ச் முடிச்சு கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஒரு 6:30 கிட்ட ஆகுது. அதுதான் சன் செட் ஆகுற டைம். அதையும் நம்ம வந்து கேப்சர் பண்ணிட்டோம். இது எல்லாமே போற வழியில நம்ம பார்த்துட்டே வந்துட்டே இருந்தோங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த நேச்சர் சரி எல்லாமே. நம்ம மினி vlogல வந்து நிறைய அடுத்தடுத்த நம்ம எடுத்த வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். வேணும்னா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே. இப்ப நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இந்த முருகன் கோவிலுன்றது வந்து கோயில் கிட்ட வர வர பாத்தீங்கன்னா சுத்தியுமே நிறைய மலைங்க தாங்க இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரே மலை தான் இந்த மலை, ஆனா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ரைட் சைடு தான் இருந்துச்சு. லெஃப்ட் சைடு வந்து ரெண்டு மலை. அந்த மாதிரி நம்ம ரோடு ஒட்டின மாதிரி, நம்ம போற ரோடு ஒட்டின மாதிரியே பக்கத்துலயே அந்த மலை எல்லாம் இருந்துச்சு. ஆனா ரொம்ப செழிப்பா இருந்ததுங்க. அந்த மரம் செடி கொடிகள் எல்லாமே ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இயற்கை அப்படியே ரசிச்சுட்டே நாங்க போயிட்டு இருந்தோம். இந்த மலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மலை தான், அது அவ்வளோ பெருசா படர்ந்து இருந்துச்சு. நான் ஏன் வந்து இவ்வளோ இதுவா சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்மளுக்கு போகும்போது நாங்க தூங்க கூட இல்லை. நல்லா இந்த இயற்கையில ரசிச்சுட்டே வந்துட்டே இருந்தோம். இந்த இந்த மலை பார்த்தீங்கன்னா, அந்த தெரியிற அந்த ஒரு பாறை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எட்ஜில் நிக்குது. அந்த பாறை அந்த எட்ஜில் நிற்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும், நமக்குள்ளேயே தெரியாம ஒரு பயம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகா அந்த நேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவா சக்தி வாய்ந்ததா இருக்குன்றதுக்கு அந்த ஒரு மலையும் ஒரு ஆதாரம். அந்த எட்ஜில் அவ்வளோ பெரிய பாறை வந்து நின்றுட்டு இருக்கு. அதெல்லாம் தான் நாங்க பேசிட்டே வந்துட்டே இருந்தோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியா நைட்டு ஒரு 11:30 11 o'clock கிட்ட வந்து கோயில வந்து சேர்ந்தாச்சு. இப்போ உள்ள வந்து சரி பார்க்கலாம், கார் வந்து நிறுத்திட்டு உள்ள பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, என்னடா இது கோயிலே ரொம்ப காலியா இருக்கே, ஆளுங்களே காணோமே, திருச்செந்தூர் கோயில்ல ரொம்ப கூட்டமா இருக்கும்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு சுத்தி பார்த்துட்டே வந்தோம். பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல யாருங்க முடிச்சிட்டு இருப்பாங்க.
அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது தான் இந்த போர்டில் என்ன போட்டிருக்கு பாருங்க, கருணை கடலே கந்தா போற்றி. இது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இங்கே தெரிகிற இந்த லைட் செட்டிங் தான் அந்த நீராற்று நீராடுவாங்க இல்லையா, அந்த ஏரியாங்க இது. இந்த நீராற்று கிணறு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இருக்கிற இடம் தான் அது. நான் இதோ வளர்றேன்னு நினைக்கிறேன், இந்த மன்னிச்சிடுங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் கோயில் வந்து என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளதான் வந்து இந்த கோயில் இருக்கு. இது வந்து இப்போ மூடி இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பீச்சை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அந்த பீச்சுக்காக இங்கே பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருந்தோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கடலை பார்த்துட்டு கடலையும் ஒரு வீடியோ மாதிரி எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜனம் இருக்காங்க பாருங்க. அந்த பீச்சு கிட்ட நிறைய பேர் படுத்து தூங்கிட்டோ இருந்தாங்க. நம்ம வந்து பீச்சும் பார்த்தாச்சு. அன்னைக்கு வந்து பௌர்ணமி நிலாவும் பார்த்துட்டு இருந்தோம். பௌர்ணமி அப்போ தான் வச்சிருந்தது. நம்ம பௌர்ணமி நிலாவும் பார்த்து வீடியோ எடுத்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பேர் வந்து இங்கே தங்குவாங்க, படுத்து தூங்கிட்டு போவாங்க, சாமியை பார்க்குறாங்களோ இல்லையோ அப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் நாங்கள் வந்து இந்த பௌர்ணமி நிலாவையும் அந்த கடலையும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. இந்த டைம்ல நம்ம கரெக்டாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு. இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு நாங்கள் வர்றதுக்கு வந்து கடந்த 1 வருஷமா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஏன்னா இந்த கோயிலுக்கு வந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜாதகத்துல சொல்லியிருந்ததால நாங்கள் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து நான் வந்தது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸே வந்து இந்த கோயிலுக்கு சரியா தெரியலங்க. அது வந்து உள்ள லாஸ்ட்ல இருக்கு. அப்புறமா பார்த்துதான் தெரியுது. இது நைட்ல நான் எடுத்தேன் இந்த போட்டோ, அதனாலதான் இப்படி இருக்கு. ஆனா நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து நைட்டு வந்ததால எங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கல. 12 மணிக்கு அந்த மாதிரி வந்ததால அதனால கார்லயே தங்கிட்டோம். கார்ல தங்கிட்டு காலையில 4 மணிக்கு அந்த மாதிரி எழுந்திச்சிட்டு குளிச்சாச்சு. 2 பேருமே, ஆஷிகாவும் நானும் குளிச்சுட்டு கிளம்பி ரெடியா உட்காந்துட்டு இருக்கோம் கோயிலுக்கு போறதுக்காக. அவங்க 2 பேருமே வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்டே கிளம்பி வந்தாச்சு. கோயில் 5 மணிக்கு போய் பார்த்துட்டு 11 மணிக்காவும் அந்த மதங்கவெளியில வந்தது. பீச் வந்து ஆஷிகா நைட்டு சரியா நான் போகணும் சொல்லிட்டு இருந்தேன். சரி போயிட்டு சும்மா நனைஞ்சிட்டு மட்டும் வந்துட்டோம் காலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனா கிளம்பி நம்ம வந்து லஞ்சு சாப்பிடலாம், டைரெக்டா டிஃபன் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு டைரெக்டா லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் போனோம். அன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால இந்த கோலம்லாம் போட்டிருந்தாங்க. நம்மளும் நல்லா திருப்தியா எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பன்னீர் இலை பிரசாதம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது இது மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம். நம்ம வேற எதுவும் பெருசா பர்ச்சேஸ் பண்ணலைங்க. நம்ம போன ஒரே நாள்ல போயிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நிறைய நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போனதால எங்கெங்க இது இருக்கு எப்படி இருக்குன்னுலாம் தெரியல. அது இல்லாம அங்க நிறைய கட்டட வேலை போயிட்டு இருக்கு. நிறைய மயிலெல்லாம் கூட பார்த்துருந்தோம், மயில் கத்துற சத்தம்லாம். ஆனா எங்களால கேப்சர் பண்ண முடியல, போன்ல நம்ம வந்து லாக்கர்ல போட்டதால. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. வரும்போது நைட்டு வந்து நம்மளுக்கு 10:30 கிட்ட ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குமே. அதனால ஒரே நாள்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா ஓட்டிட்டு வந்து ரீச் ஆயாச்சு. இந்த vlog எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். தேங்க்யூ.